ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் புவனேஸ்வரி. உங்கள் புவனேஸ்வரி. வெல்கம் டு விஎஸ்என் டைம்ஸ். நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. தயவுசெய்து ஆதரவு கொடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நான் என்னோடய ஒப்பீனியன் சொல்ல போகிறேன்னா, என்னுடைய ஒப்பீனியன் ஆக்சுவலி இந்த ஏஐ மூலியமாக இந்த திமுக எல்லாரையும் திருட்டு கும்பல் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஆக்சுவலி எதுக்குன்னா, அவங்க திருட்டு கும்பல்னு எப்படி மக்களே உங்களுக்கு தெரியும்? அன்றைக்கி இருந்த நிலைமையில், பிஃபோர் 5 இயர்ஸ் அன்றைக்கி இருந்த நிலைமையில் பேக்கப் அவங்க தானே இருந்தாங்க. ஆட்சி உடனே அடுத்த ஒரு ஓட்டிங் போட்டு எடுத்து நீங்கள் தானே எடுத்தீங்க அவங்கள. அப்படி இருக்கும்போது அவங்கள எப்படி நீங்கள் திருட்டு கும்பல் சொல்லிட்டு சொல்லலாம்? தப்பு இல்லையா? இந்த ஏஜில் கஷ்டப்பட்டு அவர் பாட்டுக்கும் வந்து ஒரு வேலையில் உட்காந்து அவர் பொறுப்பை அவர் செய்கிறாரு. அவங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் இந்த ஏஜில். அவருக்கு எவ்வளோ ஐயாவுக்கு திமுக சிஎம் ஸ்டாலின் ஐயாவுக்கு எவ்வளோ உடம்புல பிரச்சனை இருக்கும். அவங்க பையனுக்கு எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்கும். எதையும் பற்றி திங்க் பண்ணாமல் திருட்டு கும்பல் ஏன்னு ஒன்று வந்ததுன்னு சொல்லி யாரையும் நம்ம குற்றம் சொல்லக்கூடாது மக்களே. அது ரொம்ப தப்பு. அன்றைக்கி பேக்கப் அன்றைக்கி அவங்க இல்லைன்னா யார் ஆட்சிக்கு இருந்திருப்பாங்க? ஏன் நீங்கள் அதிமுகவையே நீங்கள் ஆட்சியில் உட்கார வச்சுருக்கலாமே. அந்த நம்பிக்கை உங்களுக்கு அன்றைக்கி நிலைமையில் இல்லை. நம்ம அதிமுகவையும் சொல்லக்கூடாது மக்களே, திமுகவையும் சொல்லக்கூடாது, எந்த கட்சியுமே நம்ம சொல்லக்கூடாது. எல்லா கட்சியுமே நமக்கு வேணும். இந்த கட்சிகள்லாம் இருந்தால் தான் நாட்டை யாரோ ஒருத்தங்க ஆண்டுன்னு தானே இருக்கணும். நீங்கள் போய் ஆள முடியுமா? இவ்வளோ இன்டர்வியூ எடுக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் சடனாக போய் அந்த இதில் உட்கார முடியுமா? அது தெரிஞ்சவங்க தான் அது பண்ண முடியும். இப்போ விஜய் என்ன வராங்க, அவங்க தெரிஞ்சுப்பாங்க, பண்ணுவாங்க, தப்பு இல்லை. இப்போ இந்த மாதிரி புதுசாக வராங்க, பண்ணுவாங்க. பட் நம்ம திருட்டு கும்பல் அது என்ன அவங்க என்ன திருடி அவங்களுக்கு சாப்பிட்ணுன்னு என்ன அவசியம் இருக்குது மக்களே? சொல்லுங்க. அப்படி நம்மளே சொல்லாமா? நம்ம நாட்டு முதலமைச்சர் ஐயாவை போய் நம்மளே அப்படி திருட்டு கும்பல் சொன்னோன்னா அப்போ நம்மளை என்ன சொல்லுவாங்க அடுத்த நாட்டுக்காரங்க? யோஜனை பண்ணுங்க. தயவு செய்து அந்த மாதிரிலாம் இனிமேல் எந்த கமெண்ட்ஸ் யாரையுமே சொல்லாதீங்க மக்களே. இது தயவு செய்து கேட்டுக்கிறேன். அதுபோல் இப்போ சுவாமிஜி பற்றி நம்ம சொல்கிறோம். சுவாமிஜியும் நம்ம சொல்லக்கூடாது. இந்த பூஜாரிகள் சுவாமிஜி யாரையுமே நம்ம சொல்லக்கூடாது. எதுவாக இருந்தாலும் கடவுள் பார்த்துப்பார், அவ்வளோதான். நம்ம திருட்டு கும்பல் இவங்க தப்பு பண்ணிட்டாங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, கடவுளுங்கிற ஒருத்தர் இருக்கிறதா நமக்கு மேலேன்னு ஒன்று இருக்குது. எப்படியோ கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எல்லாருமே சர்ச்சுக்கும் போகிறாங்க, முஸ்லீம் இதுக்கும் மசூதிக்கும் போகிறாங்க. நம்பிக்கை இல்லாமையா போகிறாங்க? அங்கே இருக்கிறது கடவுள் தானே. மசூதியில் இருக்கிறது கடவுள் தான், சர்ச்சில் இருக்கிறதும் இயேசு கிறிஸ்து கடவுள் தான். ஸோ கடவுள் நம்பிக்கை இல்லாமல் அங்கே போக மாட்டாங்களே. ஸோ இன்னும் ஒரு டைமு யாருமே தயவுசெய்து, இது நான் என் சைடாக ரெக்வஸ்ட்டாக தான் நான் வைக்கிறேன். அந்த திருட்டு கும்பல் வார்த்தைகள் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஐயாவுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். 5 வருஷம் நம்ம ஆண்டிருக்கோம், நம்மளால் முடிஞ்சதை பண்ணியிருக்கோம் நாட்டுக்கு. இப்படி ஜனங்கள் சொல்கிறாங்களே, எவ்வளோ வேதனைப்படுவாங்க. அவங்க ஒன்று எனக்கு காசு கொடுத்து எதுவும் பேச வைக்கல. இது ஒவ்வொரு மக்களுக்கும் மனசு உறுத்தல் இருக்கணும். அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ பண்ணுறாங்க. யாராக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது தான் மக்களே பண்ணுவாங்க, யார் வந்தாலும். இப்போ உங்கள் கையில் ஆட்சி கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ எல்லோரும் 100% கொடுக்க முடியாது. இதை தான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் கொடுக்குறேன். இன்றைக்கி பதிவுலையும் இது தான் சொல்கிறேன். இது எனக்கு நிறையா நான் வீடியோஸ் பார்க்கும்போது என் திருட்டு கும்பல் ரொம்ப தப்பு. ஒரு நம்ம நாட்டு முதலமைச்சரை நம்ம அப்படி சொல்லக்கூடாது மக்களே. அதுபோல் எத்தனையோ பேர் இந்த அது பேர் என்ன புஜாரிங்கிற பேரில் இருந்து டொனேஷன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. யாருமே எதுவுமே டொனேஷன் பண்ணுறதில்ல. நான் தெரிஞ்சு கேட்டேன், யாரும் டொனேஷன் பண்ணல, யாருமே பண்ணுறதில்ல. அவங்க சர்க்கிள்குள்ளே பண்ணிக்கிறாங்க, பேரில் ஏமாத்துறாங்க. இன்னொன்று இப்போ நீங்கள் திருட்டு கும்பல் சொல்கிறீங்க.
இப்போ ஒரு ஃப்ரீ பஸ்ஸு கொடுத்தாங்க. ஃப்ரீ பஸ்ஸு கொடுத்ததால் ஐயா வந்து சிஎம் ஐயா ஃப்ரீ பஸ் கொடுத்ததால தானே நம்ம பெண்கள் வந்து காசு எடுத்துகிட்டு போகாமல், நம்ம டிக்கெட் எடுக்காமல் ஈஸியாக டக்குன்னு என்னமோ நம்ம பஸ்ஸில் ஏறி எங்கே வசதிகள் இருக்கோ அவங்க கொடுத்தாங்க, அவ்வளோதான். அவங்க வசதிகள் இருக்கிற இடத்துல நம்ம போய் நிற்கணும். ஃப்ரீ பஸ்ஸு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிற்கணும். புரியுதா? ஸோ அதெல்லாம் அந்த ஆப்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு எதுவுமே ஐயா கொடுக்கல, சிஎம் ஐயா கொடுக்கல, பண்ணலை, குற்றங்கள் சொல்லக்கூடாது, நம்ம கார்னர் பண்ணக்கூடாது. இது ரொம்ப எனக்கு தோணுது. இந்த யூடியூப் வீடியோலாம் பார்க்கும்போது தோணுனதால் இந்த பதிவை இன்றைக்கி நான் பதிவாக போடுறேன் மக்களே. ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் யாரும் தயவுசெய்து யாரையுமே சொல்லாதீங்க, இவங்க திருட்டு கும்பல், இவங்க லஞ்சம் பண்ணிட்டாங்க, ஊழல் பண்ணிட்டீங்க. நீங்கள் பார்த்தீங்களா போய் அவங்க லஞ்சம் பண்ணது, லஞ்சம் வாங்கினது, ஊழல் பண்ணதும்? உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன கவர்மெண்ட்டில் என்ன இருக்குது இல்லைங்கிறது உங்களுக்கு என்ன மக்களே தெரியும்? சும்மா ஒரு பரப்புரை வர விஷயத்தை வச்சு நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் எடுக்கிற விஷயத்தை வச்சு பரப்புரையாக நீங்கள் பேசுகிறீங்க, அவ்வளோதான். நம்ம யாரையும் அப்படிலாம் சொல்லக்கூடாது மக்களே. நல்ல விதமாகவே நம்ம பார்த்தோன்னா நல்ல விதமாகவே எல்லாம் அமையும், அவ்வளோதான். என்னுடைய ஒப்பீனியனுக்கு என்னோட மூளைக்கு எட்டியதை நான் சொல்கிறேன். இதில் எது தப்பு இருந்தாலும் தயவு செய்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிக்கோங்க. ஓகே, நான் போடுற வீடியோ மறுபடியும் சொல்கிறேன், ஆஸ் யூஷுவல் ரிப்பீட்டட் மெசேஜஸ் தான். நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.